பிறந்திருக்கிறீங்க. சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும்? சனி பகவான் சனியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் ஆதிபத்தியம். 12ஆம் ஆதிபத்தியத்துல என்ன இருக்கு? வாழ்க்கை திருப்தியா இருக்குமா? எதை செஞ்சாலும் வாழ்க்கையில ஜாதக திருப்தி அடைவாரா? இந்த 12ஆம் இடம் சொல்லுது. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லுது. முதலீடால் ஆதாயம் கிடைக்குமான்றது சொல்லுது. இறை நம்பிக்கை, வாழ்க்கை நம்பிக்கையை பற்றி சொல்லுது. அதுபோல இந்த 12ஆம் இடம் தூரதேச பயணங்கள், தூரதேசங்களின் மூலமாக ஆதாயத்தை சொல்லுது. 11ஆம் இடம் லாபம், ஜாதகருடைய ஆசைகள்லாம் பூர்த்தி அடையுமா? இவருக்கு முன்பு பிறந்தவர்களை பற்றி சொல்லுது. 2வது திருமணம், சப்போஸ் ஒரு திருமணம் முடிந்து அந்த திருமணம் சாதகமா இல்ல, அடுத்த திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கான்றது இந்த 11ஆம் இடம் சொல்லுது. இப்ப இந்த 11, 12 அதிபத்தியம் பெற்ற சனி மீன லக்னத்திற்கு தனித்து வலுத்திருக்கிறார். தனித்து வலுக்கலாமா? இங்க மகரத்துல ஆச்சோ இல்ல கும்பத்துல ஆச்சோ துலாத்துல உச்சமோ இருக்கிறான்னா மிக பெரும் சிக்கல்களை கொடுக்குது. முதலீடுகள் நஷ்டமாகுது. வேறு பேர்ல எது வாங்கினாலும் அது பெரிய அளவு யோகத்தை பண்றது இல்ல, நஷ்டத்தை கொடுத்தது. வாழ்க்கையை என்ன அதிர்ஷ்டம் நடந்தாலும் மனசுல சந்தோஷமே இல்லாம ஒரு பிரச்சனை, வாழ்க்கையை திருப்தியா அனுபவிக்காமல் ஒரு இன்னலான சூழ்நிலையிலே வாழ்க்கை பயணம் இருக்கும். நிம்மதியான உறக்கம் இல்லாதது, நிம்மதியான தூக்கம் இல்லாத ஒரு நபரை உருவாக்கி கொடுக்கும். எங்கு பயணப்பட்டாலும் அந்த பயணத்தின் மீது எரிச்சல் கொள்றவராக மாற்றும். அதுபோல இந்த 11ஆம் இடத்தை அதிபதியாக தனித்து வலுக்கிறாருன்னா ஜாதகருக்கு தனலாபங்களை குறைக்கிறது. எப்பொழுதுமே மார்ஜின் என்றது கம்மியான மார்ஜின்ல லாபம் கிடைக்கும். ஆனா இதுல ஒரு சனி தனித்து வலுத்தா 11ஆம் இடத்தை சீரடை செய்யும். வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை பாதிக்கும். ஆனா இந்த சனி பகவானோடு குரு தொடர்பு கொள்றார், புதன் தொடர்பு கொள்கிறார். மிகப்பெரிய யோகம். குரு புதன் செவ்வாயே எடுத்துக்கலாம், கொஞ்சம் திருமண அமைப்புகள் மட்டும் தாமதப்படும். இதனால் செவ்வாய், குரு புதன் செவ்வாயோட தொடர்புல சனி இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகம். ஜாதகர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், பிக்ஸ்ட் டெபாசிட், ஆடி பண்றது, மியூச்சுவல்ல பண்றது, ஷேர் மார்க்கெட்ல பண்றது, லாங் லாஸ்டிங் ஐயாமணிக்கு இவர் பேர்ல வாங்குற சொத்துக்கள்லாம் பல தலைமுறைக்கு கடத்த முடியும். இவரால் ஆகப்பட்டது வாழ்க்கையை திருப்தியா அனுபவிப்பார். என்ன நஷ்டங்கள், என்ன ஏற்றங்கள் வந்தாலும் வாழ்க்கையை நிம்மதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ரசிச்சு கொண்டு செல்லக்கூடிய நபரா இருப்பார். அவர் என்ன நினைச்சாலும் நடக்கும். ஏன்னா அவர் பெரிதாக ஆசையப்படாத நபரா இருப்பார். ஆசைகளை குறைத்து செயல்திறனை அதிகம் கொண்ட நபரா இருப்பார். அதுபோல இந்த 11ஆம் இடத்தின் மூலியமாக நிலையான வருமானத்தை பெறுவார். நிலையா எப்போதுமே ஒரு மார்ஜின்ல லாபம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த 11, 12ஆம் இடத்தின் மூலியமாக தூரதேசத்தினால் ஆதாயம் பண்ணுவார். வெளிநாடு தூரதேச பயணங்களில் வெற்றி கிடைக்கும். எப்பொழுது சனியோடு இந்த குரு புதன் செவ்வாய் இருக்கும் பொழுது மீன லக்னத்திற்கு இந்த சனி பகவான் பெரும் யோகங்களை செய்கிறார். தனித்து வலுத்த சிரமத்தை கொடுக்கிறார்.